வாழ்க்கையை மாற்றும் 52 பழக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய ஹெல்த் டிப்ஸ். ஹாப்பியஸ்ட் ஹெல்த் பக்கத்தில் மட்டும். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த எளிய மாற்றங்களை செய்து பாருங்கள். ஒரே வருடத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். பழக்கம் 23. நிம்மதியான தூக்கத்திற்கு படுக்கும் முன் சைனஸை சுத்தம் செய்யுங்கள். இரவு படுக்கும் போது மூக்கு அடைப்பு இல்லாமல் சீராக தான் இருக்கிறது. ஆனால் காலை எழுந்தவுடன் இருமல், மூக்கடைப்பு அல்லது தலை பாரமாக உணர்கிறீர்களா? அப்படி என்றால் அது இரவு நேரத்தில் நடக்கும் சைனஸ் டிஸ்சார்ஜ் காரணமாக இருக்கலாம். இதனை மருத்துவ ரீதியாக போஸ்ட் நாசல் ட்ரிப் என்று சொல்வார்கள். நாம் படுக்கும் போது மூக்கில் உள்ள சளி மெதுவாக சைனஸ் பகுதியில் இருந்து தொண்டைக்குள் இறங்குவதால் இந்த பிரச்சனை அதிகமாகிறது. பலருக்கு தங்கள் தூக்கம் கெடுவதற்கு இதுதான் உண்மையான காரணம் என்பதே தெரிவதில்லை. இன்று நாம் கற்றுக்கொள்ள போகும் பழக்கம் மிகவும் எளிதானது. இரவு நேரத்தில் சைனஸ் பிரச்சனைகள் ஏன் வருகின்றன? நாம் மல்லாக்க படுக்கும் போது புவியீர்ப்பு விசை காரணமாக மூக்கில் உள்ள திரவங்கள் தொண்டையை நோக்கி இழுக்கப்படுகின்றன. இரவு நேரத்தில் நம் உடலில் ஹிஸ்டமைன் சுரப்பு அதிகரிப்பதால் மூக்கு பகுதி அதிக உணர்திறன் கொண்டதாக மாறி சளி உற்பத்தியை தூண்டுகிறது. ஒருவேளை உங்கள் தலையணையில் தூசு இருந்தாலோ அல்லது உங்களுக்கு அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், மூக்கு எலும்பு வளைவு போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ சளி உற்பத்தி இன்னும் அதிகமாக இருக்கும். இது தொண்டையில் அரிப்பு, இருமல் மற்றும் தூக்கமின்மையை உண்டாக்கும். உங்கள் தூக்கத்தை இது எப்படி பாதிக்கும்? சுவாச பாதையில் சிறிய அடைப்பு ஏற்பட்டாலும் அது குரட்டையை அதிகப்படுத்தும், இருமலை தூண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். முக்கியமாக ஸ்லீப் ஆப்னியா உள்ளவர்களுக்கு மல்லாக்க படுக்கும் போது நாக்கு பின்னோக்கி சரிந்து சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தும். எனவே சைனஸை சுத்தம் செய்வது வெறும் சௌகரியத்திற்காக மட்டுமல்ல, ஆழ்ந்த தூக்கத்திற்கும் மிக அவசியம். சைனஸ் பிரச்சனையை தவிர்க்க இரவு நேர பழக்கங்கள். முதலில் உங்கள் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்யுங்கள். அலர்ஜி காரணங்களை தவிர்க்கவும். பெட்ஷீட்கள் மற்றும் தலையணை உறைகளை அடிக்கடி சுடு தண்ணீரில் துவைக்கவும். படுக்கும் முன் வீட்டை பெருக்காதீர்கள். தூங்குவதற்கு சற்று முன்பு வீட்டை சுத்தம் செய்வதால் தூசு கிளம்பி உங்கள் மூக்கிற்குள் செல்ல வாய்ப்புள்ளது. ஜன்னல்களை மூடி வைக்கவும். காற்றில் மகரந்த தூள் அதிகமாக இருக்கும் சமயங்களில் ஜன்னல்களை மூடி வைக்கவும். தேவையெனில் ஏர் பியூரிஃபையர் அல்லது ஹியூமிடிஃபையரை பயன்படுத்தலாம். படுக்கும் முன் செய்ய வேண்டியவை: 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஆவி பிடிக்கவும். சலைன் வாஷ். உப்பு நீரை கொண்டு மூக்கை சுத்தம் செய்வதன் மூலம் அடைப்புகளை நீக்கலாம். இரவு உணவிற்கும் தூக்கத்திற்கும் இடையில் குறைந்தது 2 மணி நேரம் இடைவெளி இருக்கட்டும். இரவில் குளிர்ச்சியான அல்லது எண்ணெய் உணவுகளை தவிர்க்கவும். சளி தொண்டையில் இறங்காமல் இருக்க தலைப்பகுதியை சற்றே உயர்த்தி வைத்து படுக்கவும். வயதிற்கேற்ற ஆலோசனைகள்: குழந்தைகளுக்கு ஹியூமிடிஃபையர் பயன்படுத்துவது, மூக்கை மெதுவாக சிந்த வைப்பது மற்றும் தலையணையை சற்று உயர்த்தி வைப்பது நல்ல பலன் தரும். முதியவர்களுக்கு வீரியம் அதிகமான நேசல் வாஷை விட மென்மையான சாலைன் ஸ்ப்ரே பயன்படுத்துவது பாதுகாப்பானது. மருத்துவரை எப்போது அணுக வேண்டும்? இந்த அறிகுறிகள் 3 வாரங்களுக்கு மேல் நீடித்தால், அடிக்கடி தும்மல், நீடித்த இருமல், மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் உடனே ENT நிபுணரை அணுகுவது நல்லது. குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும்.